சிங்கப்பூருக்குள் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட மலேசியர் பன்னீர்செல்வம் பரந்தாமனின் தண்டனை நிறைவேற்றம் இறுதி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. நேற்று பிப்ரவரி 20ஆம் தேதி நிறைவேற்றப்படவிருந்த அவரது மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தும்படி சிங்கப்பூரின் மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்காலிக நிறுத்தத்தின் காரணம் என்ன? இந்த மரண தண்டனையை ரத்து செய்ய வாய்ப்பு உள்ளதா என்பது தொடர்பில் சட்டத்துறை மூத்த விரிவுரையாளர் மகேசன் ஐயாவிடம் விளக்கம் கேட்டறிந்தது பர்னாமா செய்திகள். 2014ஆம் ஆண்டு உட்லண்ட்ஸ் சுங்கச்சாவடியில் சுமார் 51 கிராம் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டார். சிங்கப்பூரில் 15 கிராமிற்கு மேல் போதைப் பொருளுடன் ஒருவர் பிடிபட்டால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் எனும் சட்டத்தின் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு பன்னீர்செல்வத்திற்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கே தெரியாமல் பொட்டலத்தின் வழியாக அப்போதைப் பொருள் கடத்தப்பட்டதால் சூழ்நிலை கைதி எனும் அடிப்படையில் பன்னீர்செல்வத்திற்கான மரண தண்டனை நிறைவேற்றுவதை தடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆயினும் அத்தண்டனை 2019ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்படவிருந்த வேளையில் இதேபோன்று அன்றும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி 20ஆம் தேதி மீண்டும் நிறைவேற்றப்படவிருந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதற்கு இவ்வழக்கில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞரின் முறைகேடான நடவடிக்கையே காரணம் என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு கடைசி முயற்சியாக தனக்கு நடந்த வழக்கில் சில முறைகேடுகள் இருக்கிறதாக அவர் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தார். தனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இந்த வழக்கை இன்னொரு முறை வாதாடுவதற்காக அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்து, அந்த சூழ்நிலையில் அவருடைய அந்த அப்ளிகேஷனை ஏற்று அவருக்கு மரண தண்டனையிலேருந்து தங்கு செய்வதற்காக ஒரு ஆர்டர், அதாவது அந்த ஸ்டே ஆஃப் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க, மரண தண்டனையிலே தங்கு செய்வதற்காக ஒரு ஆர்டர் கிடைத்தது. ஆனால் சிங்கப்பூர் சட்டத்தின் அடிப்படையில் போதைப் பொருள் வழக்குகளில் விதிக்கப்பட்ட மரண தண்டனைகளுக்கு நிராகரிப்பு என்பது இல்லை அல்லது மிகவும் அரிது என்று கூறிய மகேசன், தற்போது மேல் முறையீட்டு நீதிமன்றத்திடம் சென்றுள்ள இவ்வழக்கிற்கு ஒருவேளை சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பையும் அவர் மறுக்கவில்லை. அதிபரின் கருணை 6 கேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 98 கடைசி, 98ஆம் ஆண்டு தான் கடைசி. அதன் பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு 2018ஆம் ஆண்டில் ஒரு ஒரு மர்டர் கேஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரக் சம்மந்தமான கேஸில் மரண தண்டனை கிடைச்சிருந்ததற்கா ஒரு நடந்ததில்லை. ஆனால் இந்த கேஸில் வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதனிடையே இந்த விவகாரத்தில் மலேசிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று புக்கிட் குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர் குழு நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சிடம் கோரிக்கையை முன்வைத்தது. அதோடு கருணை அடிப்படையில் பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனையை ரத்து செய்ய கோரி சில தன்னார்வ மற்றும் மனித உரிமை அமைப்புகளும் பொதுமக்களும் ஒன்று கூடி வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.